வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் போரில் புதிய திருப்பம், தொழில்நுட்ப போர் தொடங்குவதாக உக்ரைனிய தளபதி அறிவிப்பு. உலகப் போர் மூண்டால் தஞ்சம் புக சிறந்த நாடுகள், விசா இன்றி செல்லக்கூடிய பாதுகாப்பான இடங்கள். மின்சார கட்டமைப்பு முடக்கம், மெக்சிகோ மீது படையெடுக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு மற்றொரு வியட்நாம் போர் காத்திருக்கிறது, ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை. லெபனான் மீது போர் தொடுத்தால் ஆபத்து, இஸ்ரேலுக்கு பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் கடும் எச்சரிக்கை. புதிய நோஸ்ட்ரடாமஸ் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை, டொனால்ட் ட்ரம்ப் குறித்து பீதியூட்டும் கணிப்பு. ட்ரம்பின் கோரிக்கையினை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம், ஹார்முஸ் ஜலசந்திக்கு படைகளை அனுப்ப மறுப்பு. கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ட்ரம்புக்கு ஆதரவாக படைகளை அனுப்ப பிரித்தானிய தளபதி அதிரடி வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரில் புதிய திருப்பம், தொழில்நுட்ப போர் தொடங்குவதாக உக்ரைனிய தளபதி அறிவிப்பு. ரஷ்யாவுடனான போர் ஒரு புதிய மற்றும் தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளதாக உக்ரைனின் ஆயுதப்படை தளபதி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். இனி வரும் காலங்களில் களப்போர் என்பதை தாண்டி நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் ட்ரோன்களின் ஆதிக்கம் போரில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுக்கவும், போரில் முட்டுக்கட்டையினை உடைக்கவும் அதிநவீன ஆயுதங்கள் உக்ரைனுக்கு தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மின்னணு போர் முறைகள் மற்றும் வான்வெளி தாக்குதல்கள் மூலம் எதிரியின் பலத்தை முறியடிக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது. இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகளை தவிர்க்க மனித ஆற்றலுக்கு பதிலாக தானியங்கி ஆயுதங்களை பயன்படுத்துவதில் உக்ரைன் கவனம் செலுத்த உள்ளது. போர்க்களத்தில் நிலவும் மந்த நிலையினை மாற்றி வெற்றியினை நோக்கி நகர உலக நாடுகளின் தொழில்நுட்ப உதவி அவசியம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உலகப் போர் மூண்டால் தஞ்சம் புக சிறந்த நாடுகள், விசா இன்றி செல்லக்கூடிய பாதுகாப்பான இடங்கள். உலகளாவிய பதட்டங்களுக்கு மத்தியில் ஒருவேளை போர் வெடித்தால் தஞ்சம் புகக்கூடிய பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலை நிபுணர்கள் வெளியிட்டுள்ளனர். இதில் புவிசார் அரசியல் சிக்கல்கள் இல்லாத ஐஸ்லாந்து, நியூசிலாந்து மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் முதலிடத்தில் உள்ளன. பல நாடுகள் தங்கள் நாட்டு பயணிகளுக்கு விசாகின்றி நுழையும் வசதியினை வழங்குவதால் அவசர காலத்தில் அங்கு செல்வது எளிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் உள்ள பிஜி மற்றும் துவாலு போன்ற தீவு நாடுகள் அவற்றின் தொலைதூர அமைவிடத்தால் போரின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்புள்ளன. உணவு உற்பத்தி மற்றும் எரிசக்தி தன்னிறைவு கொண்ட நாடுகள் இக்கட்டான சூழலில் உயிர் வாழ மிகவும் பொருத்தமானவை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களை தேடும் பணிகள் தற்போதைய விசா விதிமுறைகள் மற்றும் அந்த நாடுகளின் அரசியல் நடுநிலைத்தன்மையினை அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். மின்சார கட்டமைப்பு முடக்கம், மெக்சிகோ மீது படையெடுக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. மெக்சிகோவில் ஏற்பட்டுள்ள பாரிய மின்சார கட்டமைப்பு முடக்கம் காரணமாக அங்கு இராணுவ நடவடிக்கையினை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். மெக்சிகோவின் மின்சார தடை காரணமாக அமெரிக்க எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு சிக்கல்கள் மற்றும் அகதிகள் வருகை அதிகரிக்க கூடும் என்று அவர் கவலை வெளியிட்டுள்ளார். மெக்சிகோவால் தனது சொந்த நாட்டை நிர்வகிக்க முடியாவிட்டால் நிலைமையினை கட்டுக்குள் கொண்டு வர அமெரிக்கா அங்கு படையெடுக்கும் என்றும் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மெக்சிகோவின் தற்போதைய மின்தடை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் கருதுகிறது. இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளதுடன் அண்டை நாடான மெக்சிகோவுடன் ஏற்கனவே நிலவி வரும் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டின் மீது படையெடுப்பதாக ட்ரம்ப் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கை லத்தீன் அமெரிக்க நாடுகள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே கடுமையான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. அமெரிக்காவுக்கு மற்றொரு வியட்நாம் போர் காத்திருக்கிறது, ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா தனது படைகளை நேரடியாக போர்க்களத்தில் இறக்கினால் அது மற்றொரு வியட்நாம் போராக மாறும் என்று ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்கை நியூஸ் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் நேரடி இராணுவ தலையீடு பேரழிவை தரும் என்றும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. வியட்நாம் போரில் அமெரிக்கா சந்தித்த படுதோல்வியினையும் உயிரிழப்புகளையும் தற்போதைய சூழலோடு ஒப்பிட்டு ஈரான் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. பிராந்தியத்தில் அமைதியினை நிலைநாட்ட பேச்சுவார்த்தையே தீர்வு என்றும் இராணுவ பலத்தை பயன்படுத்துவது நிலைமையினை இன்னும் மோசமாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தற்காப்புக்காக பதிலடி கொடுக்க தங்களது இராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார்.
அமெரிக்காவின் ஒவ்வொரு நகர்வையும் ஈரான் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தவறான முடிவுகள் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அந்த பேட்டியில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. லெபனான் மீது போர் தொடுத்தால் ஆபத்து, இஸ்ரேலுக்கு பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் கடும் எச்சரிக்கை. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு பிரித்தானியா உள்ளிட்ட உலக நாடுகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. லெபனான் மீதான ஆக்கிரமிப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிக பெரிய அளவிலான போராக வெடிக்கக்கூடும் என்று பிரித்தானிய வெளியுறவுத்துறை கவலை வெளியிட்டுள்ளது. இந்த மோதலால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழக்க நேரிடும் என்பதால் உடனடியாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே காசா போரினால் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மற்றொரு போர் முன்னணியை திறப்பது சர்வதேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. போரை தவிர்த்து ராஜதந்திர ரீதியில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. புதிய நோஸ்ட்ரடாமஸ் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை, டொனால்ட் ட்ரம்ப் குறித்து பீதியூட்டும் கணிப்பு. மறைந்த எலிசபெத் ராணியின் மரணத்தை முன்கூட்டியே சரியாக கணித்த புதிய நோஸ்ட்ரடாமஸ் என அழைக்கப்படும் லோகன் ஸ்மித் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து புதிய கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதிபர் ட்ரம்பின் பதவிக்காலம் மற்றும் அவரது உயிருக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்தும் அவர் வெளியிட்டுள்ள தகவல்கள் தற்சமயம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. முன்னதாக பல உலகளாவிய அரசியல் மாற்றங்களை சரியாக கணித்துள்ள அவர் தற்போது அமெரிக்காவின் எதிர்காலம் பெரும் குழப்பத்தை நோக்கி நகர்வதாக எச்சரித்துள்ளார். ட்ரம்பின் அதிரடி வெளியுறவு கொள்கைகளால் சர்வதேச அளவில் மோதல்கள் அதிகரித்து அது அமெரிக்காவுக்குள் உள்நாட்டு பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்த கணிப்புகள் வெறும் ஊகங்கள் என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் இவரது முந்தைய கணிப்புகள் பலித்திருப்பதால் மக்களிடையே இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் கோரிக்கையினை நிராகரித்தது ஐரோப்பிய ஒன்றியம். ஹார்முஸ் ஜலசந்திக்கு படைகளை அனுப்ப மறுப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியினை பாதுகாக்க ஐரோப்பிய நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையினை ஐரோப்பிய ஒன்றியம் நிராகரித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் ஏற்கனவே பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் கூடுதல் படைகளை அனுப்புவது மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கருதுகிறது. இப்பகுதியில் அமைதியினை பேண இராணுவ நடவடிக்கையினை விட ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப் போவதாக ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா தனது பொருளாதார தேவைகளுக்காக மற்ற நாடுகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முயற்சிப்பதாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி விநியோகத்தை பாதுகாக்க தங்களுக்கு சுயாதீனமான திட்டங்கள் இருப்பதாகவும் அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு பணியப் போவதில்லை என்றும் ஐரோப்பிய நாடுகள் தெளிவுபடுத்தியுள்ளன. கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ட்ரம்புக்கு ஆதரவாக படைகளை அனுப்ப பிரித்தானிய தளபதி அதிரடி வேண்டுகோள். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பிரித்தானியாவின் ரோயல் நேவி போர்க்கப்பலை அனுப்ப வேண்டும் என்று அந்நாட்டின் முன்னாள் தளபதி வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை மோதலின் போது நமது போர்க்கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டாலும் அமெரிக்காவுடனான கூட்டணியை உறுதிப்படுத்த இந்த பயணம் அவசியம் என்றும் அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். நாங்கள் அமெரிக்காவின் உண்மையான நண்பர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய தருணம் இது என்று அவர் தனது கருத்தை வலுவாக்க முன்வைத்துள்ளார். ட்ரம்பின் கோரிக்கையினை ஐரோப்பிய நாடுகள் நிராகரித்து வரும் நிலையில் பிரித்தானிய தளபதியின் இந்த துணிச்சலான ஆதரவு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.